சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய போலீஸ் கமிஷனராக அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நாளை பதவியேற்பார் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நெல்லுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையை நிறுத்தக் கோரி மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இதனை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாரா? அவர் அவதூறு பேசுவதற்கு மட்டும்தான் வாய் திறப்பாரா என தஞ்சாவூரில் பிரச்சாரம் செய்த முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக எவ்வளவோ சோதனைகளை சந்தித்தது. அதிமுக ஆட்சிக்கு துரோகம் புரிந்து எட்டப்பனோடு எட்டப்பனாக எதிரிகளோடு ஓபிஎஸ் சேர்ந்தார். அதிமுகவில் தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் உயர் பதவி தேடி வரும் என காஞ்சிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். தேர்தல் நேரத்தில் முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரம் செய்யும் விஜயை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என இந்திய தேசிய லீக் கட்சி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்த பலியான சம்பவத்தில் குற்றம் புரிந்தவர்கள் விரைவில் சிறைக்கு போவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார்.